ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா, என்றும் என்னை ஆளுடை வானநாயகனே, மணிமாணிக்கச் சுடரே, தேனமாம் பொழில் தன் சிறீவர மங்கலத்தவர் கைதழ உரை, வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே. நம்மாழ்வார் வானமாமலை என்கின்ற திவ்ய தேசத்தை குறித்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார். ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பா, ஏனமாய் வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை ரட்சித்தவனே, வானமாமலை என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கும் மணிமாணிக்கச் சுடரானவனே, தெய்வ நாயகனே, சிறீவர மங்கல தவர் கைத்தொழ உரையும்படிக்கு எழுந்தருளியிருக்கிறாய். அடியேன் தொழ வந்தருளே. அடியேன் உன்னை வந்து தொழுது உன் அடி பணிந்து இருக்குமாறு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சரணாகதி செய்கிறார் வானமாமலை எம்பெருமானிடத்துல. நம்மாழ்வார் சரணாகதி பாசுரத்தில் இந்த திவ்ய தேசத்தை குறித்து எம்பெருமானிடத்திலே தான் சரணம் புகுவதை இந்த திவ்ய தேசத்து பாசுரங்கள் மூலம் தெரிவிக்கின்றார். இதே போல திருவேங்கடத்து எம்பெருமானிடத்திலேயும் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு திருவடியிலே சரணம் புகுந்ததை தெரிவிக்கிறார். இந்த திவ்ய தேசம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள். ஸ்வயம் வியக்தம்னா எம்பெருமான் தானாக தோன்றினது, தேவர்களாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டது, மானிடர்களாலே அர்ச்சாரூபமாக ஏற்படுத்தப்பட்டது. இப்படி பல காரணங்கள் எம்பெருமான் திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருப்பது. அதுல தானாக தோன்றின திவ்ய தேசம். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள்ல முதன்மையானது திருவரங்கம். அதுபோல இங்கே இந்த வானமாமலை என்கின்ற திவ்ய தேசம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள்ல ஒன்று. வானமாமலை, தோத்தாத்ரி, சிறீவர மங்கை, நாங்குநேரி, வானமாமலை என்று இந்த திவ்ய தேசத்துக்கு பல திருநாமங்கள் உண்டு. இங்கு எழுந்தருளி இருக்கும் தாயாருடைய திருநாமம் சிறீவர மங்கை. தாயாரினுடைய நாமத்தாலேயே இந்த க்ஷேத்திரமானது அழைக்கப்படுகின்றது. ரோமச முனிவருக்கு காட்சி கொடுத்து எம்பெருமான் இங்கே பிரத்யட்சமாக எழுந்தருளி இருக்கின்றார். மூலவர் தோத்தாத்ரிநாதன். வானமாமலை கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலேயும் உற்சவர் தெய்வநாயகன். தெய்வநாயகனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். சிறீவர மங்கை தாயார் தோத்தாத்ரி அம்மை என்றும் இந்த தாயாருக்கு திருநாமம் சேற்றுத்தாமரை தீர்த்தம். சேற்றுத்தாமரை இந்திர தீர்த்தம்னும் நந்தவர்தன விமானம் பத்மாகார விமானத்துக்கு கீழே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். ரோமச முனிவர், பிருகு முனிவர், மார்க்கண்டேயன், கருடன், ஊர்வசி, பிரம்மன், இந்திரன் போன்றவர்களுக்கெல்லாம் பிரத்யட்சமா காட்சி கொடுத்து கொண்டு எம்பெருமான் இங்கே நித்தியமாய் எழுந்தருளி இருந்து நமக்கும் இன்றளவும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறான். தாயாருடைய திருநாமமே இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமம் என்று பார்த்தோம். அந்த திருநாமமே நம்மாழ்வாருடைய பாசுரத்திலேயே ஸ்ரீவல மங்கலத்தவர் கைத்தொழ உரைன்னு இந்த திவ்ய தேசத்து நாமத்தையே பாசுரத்திலே காட்டியிருக்கிறார். அதுபோல சேற்றுத்தாமரை தீர்த்தம்னு பார்த்தோம். சேற்றுத்தாமரை சென்னல் ஊடு நகர் என்று இந்த பாசுரங்கள்ல இந்த தீர்த்தத்துடைய நாமமும் வருவதை நாம் பார்க்கலாம். இந்த க்ஷேத்திரத்துல நம்மாழ்வாருக்குன்னு தனி சந்நிதி கிடையாது. ஆனாலும் ஒரு சிறப்பு என்னன்னா, எம்பெருமானுடைய ஸ்ரீ சட்டகோப்பன் சடாரின்னு சொல்றோமே, அதுல நம்மாழ்வாரினுடைய உருவம் திருமேனி இருப்பதை நாம் பார்க்கலாம். சடாரியிலே நம்மாழ்வாரினுடைய திருமேனியானது விக்கிரக ரூபமாக இந்த சடாரியிலே இருப்பதை நாம் பார்க்கலாம். அதுவே இந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு தனி சிறப்பு. எம்பெருமானுக்கு தினமும் எண்ணெய்க்காப்பு திருமஞ்சனம் நடைபெறுவது வழக்கம். அந்த எண்ணெயெல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு எண்ணெய் கிணறுன்னு தனியாக இருக்கு. அதுல சேர்த்து வைக்கப்பட்டு மற்றவர்களுக்கும் பிரசாதமாக இன்றளவும் விநியோகப்பட்டு கொண்டு வருகின்றது. நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம் 11 பாசுரங்களாலே இந்த திவ்ய தேசத்துக்கு நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். நீர்மிகு மாறன் பாடிய சிறீவர மங்கை என்று இந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றம். ஆரெனக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய், உனக்கு ஓர் கைமாறு நானொன்றிலேன், எனது ஆவியும் உனதே. சேருகொள் கரும்பும் பெரும் சென்னலும் மலிதன் சிறீவரமங்கை, நாறு பூந்தன் துழாய் முடியாய் தெய்வநாயகனே என்று நம்மாழ்வார்
இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானையும் இந்த திவ்ய தேசத்தையும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த திவ்ய தேசம் எப்படி விளங்குகிறதுன்னு கேட்டால், சேற்று வயல்களை இடமாக கொண்டிருக்கிறது. அப்படி கரும்பும் செந்நெல் பயிரும் நிறைந்திருந்து அதனாலே குளிர்ச்சி மிகுந்திருக்கும்படியான சிரீவரமங்கை என்றும் திவ்ய தேசம். சேறுகொள் கரும்பும், சேற்று வயல்களையே இடமாக கொண்டிருக்கு கரும்பு. அப்படி கரும்புகள்லாம் நன்றாக ஓங்கி வளர்ந்திருக்க, அதுக்கு ஈடாக பெருபெருத்து செந்நெல் பயிர்களும் ஓங்கி வளர்ந்திருக்கிறது. அப்படி கரும்பும் செந்நெல் பயிர்களாலேயும் நிறைந்து சூழப்பட்டு அதனாலே குளிர்ச்சியாய் விளங்கக்கூடிய சிரீவரமங்கை என்றும் திவ்ய தேசத்திலே நிலைத்து வாழும் எம்பெருமான் எப்படி விளங்குகிறான்? நாறு பூந்தன் துழாய் முடியாய், நறுமணம் மிகுதியாக உள்ள திருத்துழாய் மாலை அது அணிந்த முடியோடு விளங்குகின்றான் தெய்வநாயகன். அவனே நாதனானவன் என்பதை காட்டும் விதமாக தன்னுடைய முடியிலே திருத்துழாய் மாலையை அணிந்திருக்கிறான். ஆக திருத்துழாய் மாலையை அணிந்த முடியோடு விளங்கும் தெய்வநாயகனானவன் சிரீவரமங்கை என்றும் திவ்ய தேசத்தில் நிலைத்து வாழும்படியாயிருக்கான். ஆக எம்பெருமானே, தெய்வநாயகனே, அடியேன் அடையும் முடிவான பொருளாக இருக்கிறாய். முடிவான பொருள் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா அது நீயே. அடைவிக்கும் வழியாகவும் இருக்காய். அதைத்தான் உபாய உபேயம் அப்படின்னு சொல்றோம். உபாயம்னா வழி, மார்க்கம், அதுவும் நீயே. அடையப்படக்கூடிய இலக்கு எது இலக்காக இருக்கிறது, அதுவும் நீயே. ஆக அடியேன் அடையும் முடிவான பொருள் இலக்காக உபேயமாகவும் நீ விளங்குகின்றாய். அடைவிக்கும் வழியாகவும் உன் திருவடிகளையே அடியேனுக்கு கொடுத்து விட்டாய். ஆக உன்னுடைய திருவடிகள் தான், அந்த திருவடிகளையே எனக்கு கொடுத்து விட்டாய். ஆரெனக்கு நின் பாதமே சரணாக தந்து ஒழிந்தாய். உன்னுடைய திருவடிகளையே எனக்கு கொடுத்து விட்டாய். இப்படிப்பட்ட பெரிய உதவியை செய்திருக்கிறாய். அதனாலே உனக்கு ஓர் கைமாறு நான் ஒன்றில், என் பதிலுக்கு பிரதி உபகாரம்னு செய்த உதவிக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அடியேன் செய்யும் கைமாறு ஒன்றும் கிடையாது. இப்படி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரினிடத்துல அடியேனுடைய புண்மையான நிலையைக் கண்டு இறங்கி அருள் சுரந்தீர். பயனற்றவனாகவும் பாங்கல்லனாகவும் இருந்த அடியேனுடைய நிலைமையை பார்த்து கருணை கொண்டு இறங்கி அருள் செய்தீர். அதுக்கு ஏதாவது பிரதி உபகாரம் செய்ய முடியுமா? நீர் செய்த இந்த உபகாரத்துக்குன்னா உபகாரம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உபகாரம் செய்ய வேண்டும்னும் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. யாதாத்ம பாவியா, இந்த ஆத்மா என்பது உள்ளந்தனையும் நான் செய்வித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற பாரிப்பு மாத்திரம் அடங்காதுன்னு சொன்னது போலே இங்கே ஆழ்வார் தெய்வநாயகனிடத்துல நீர் செய்த உதவி இருக்கே, அது பெரிய உதவி. உம்முடைய திருவடிகளையே அடியேனுக்கு சரணாக தந்து விட்டாய். இப்படிப்பட்ட பெரிய உதவிக்கு அடியேன் ஒரு கைமாறுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. என் உயிரும் உன்னுடையதே என்கிறார். அதனால ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்து ஒழிந்தாய். உனக்கு ஒரு கைமாறு பிரதி உபகாரம்னு செய்வதற்கு இல்லை. எனது ஆவியும் உனதுன்னு ஆகிவிட்டது. இப்போ என்னுடைய உயிரும் உன்னுடையதே. தெய்வ நாயகனே, நாறு பூந்தன் துழாய் முடியாய், உன்னுடைய பாதத்தையே சரணாக தந்தாய் என்று இந்த எம்பெருமான குறித்து மங்களாசாசனம் செய்கிறார். பிள்ளபெருமாள் ஐயங்கார் பாசுரத்திலேயும் வானோர் முதலா மரமளவா வெப்பிறப்பும் ஆனேர் கவதியிடலாகாதோ தேனேயும் பூவர மங்கை புவிமங்கை நாயகனே சீவர மங்கை அரசேன்னு சொல்கிறார். பூவர மங்கை புவிமங்கை திருமகளுக்கும் நிலமகளுக்கும் பூதேவிக்கும் நாயகன், தலைவனானவன். சீவர மங்கை அரசே, சிரீவர மங்கை என்னும் திவ்ய தேசத்திற்கு அரசனானவன் எம்பெருமான். பூதேவி
ஸ்ரீதேவிக்கு தலைவனானவன், நாயகனானவன், ஸ்ரீவர மங்கை என்னும் திவ்ய தேசத்துக்கும் நாயகனானவன் எம்பெருமானானவன் வானோர் முதலா மரமளவா வெப்பிறப்பும், தேவர்கள் முதலாக மரம் ஸ்தாவரங்கள் வரையில் உள்ள எத்தனையோ பிறவிகளை எடுத்து விட்டேன் அடியேன். வெப்பிறப்பும் எத்தனை பிறவியோ, இந்த மனித ஜென்மான்னு எடுப்பதற்கு முன்ன எத்தனையோ லட்சம், 84 லட்சம் பிறவிகள்னு சொல்கிறார்கள். புழுவாகி பூண்டாகி புல்லாகி எத்தனையோ ஜென்மாக்கள். அத்தனை ஜென்மாக்களை கடந்து இன்று ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தாலே தேவரீரையும் தேவரீருடைய பத்னியான பிராட்டி மற்றும் ஏனைய வைஷ்ணவ அடியார்களை பற்றின ஞானம் பெற்றிருக்கும்படியான இந்த பிறப்பு இன்று பெற்றேன், அதுவும் உன்னுடைய அருளாலே. ஆக தேவர்கள் தொடங்கி ஸ்தாவரங்கள் வரையில் எத்தனையோ பிறவிகள் எண்ணற்று சொல்ல முடியாது. எத்தனையோ யோனிகள்ல எத்தனையோ பிறவிகள்னு சொல்றது படிக்கு எத்தனையோ பிறவிகளை எடுத்த அடியேனுடைய பிறவி துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். ஆனேர் கவதியிடலாகாதோ, இந்த பிறவியே கடைசி பிறவி அப்படின்னு பிறவாமை தந்துவிடலாகாதா எம்பெருமானே, இந்த துன்பத்தை நீ போக்கக்கூடாதா, இந்த பிறவி என்கின்ற துன்பத்தை நீர் போக்கக்கூடாதா? வானோர் முதலா மரமளவா வெப்பிறப்பும், எத்தனை பிறப்பு ஆனேன், கவதியிடலாகாத முடித்துவிடக்கூடாதா? ஸ்ரீவரமங்கை அரசே, ஸ்ரீவரமங்கை என்னும் திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானே, தெய்வ நாயகனே, பூமங்கைக்கும் நிலமங்கைக்கும் நாதனானவனே, நீயே கதி என்று ஆன பிறகு நீயே அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிள்ளைபெருமாள் ஐயங்காரும் பிரார்த்திக்கின்றார். ஆக இந்த தெய்வ நாயகன் எம்பெருமானிடத்துல ஆழ்வாருக்கு தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொடுத்தது போல நாமும் அவனுடைய திருவடிகளை ஆழ்வார் பாசுரம் மூலமாக பற்றி கொண்டு நமக்கும் பிறவி துன்பம் கவதியிட வேண்டும் என்று, அதாவது முடித்துவிட வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவடிகளில் பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.